மாலை வணக்கம். சகோதரி மாரியா லுயிசா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரி மாரியா லுயிசா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது வேதவாக்கியத்திலிருந்து நீங்கள் அனுமதித்தால். சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14. நான் வாசிக்கலாமா? சகோதரி, தன்னை பின்பற்றுவோருக்கு கர்த்தர் தன் இரகசியங்களை சொல்வார். அவரை பின்பற்றுவோருக்கு தமது உடன்படிக்கையை கற்பிக்கிறார். இப்போது உங்களிடம் நான் இந்த கேள்வியை செய்ய விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவரோடு நெருக்கமான ஒற்றுமை என்றால் என்ன? இந்த வேதவசனங்கள் இன்று நமக்காக நிறைவேற உங்களுக்கு நன்றாக இருக்க, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு விளக்கிச் சொல்லுங்கள். தன்னை பின்பற்றுவோருக்கு கர்த்தர் தன் இரகசியங்களை சொல்வார். அவரை பின்பற்றுவோருக்கு தமது உடன்படிக்கையை கற்பிக்கிறார். நல்லது. எனவே ஒற்றுமை என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான அந்த தொடர்பின் ஒரு பகுதியாகும். ஒற்றுமை என்றால் அங்கே நாம் ஒரு சேர இருக்கிறோம், பேசுகிறோம். கடவுள் எனது வாழ்க்கையை அறிந்திருக்கிறார், என் இரகசியங்களை அறிந்திருக்கிறார், மேலும் கடவுள் எனக்கு பேசுகிறார். அப்படியானால் நான் கடவுளை பற்றி என்ன அறிந்திருக்கிறேன்? அவர் எனக்கு பேசுகிறார், அவர் எனக்கு சத்தியங்களை அளிக்கிறார், அவர் எனக்கு ஆறுதல் அளிக்கிறார், அவர் எப்போதும் எனக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். எனவேதான் சொல்லப்படுகிறது, யெகோவாவின் நெருங்கிய ஒற்றுமை அவரை பயப்படுகிறவர்களோடு இருக்கிறது. அவர் யாரை குறிக்கிறார்? கடவுளை பயப்படுகிறவர்கள் என்றால் அவரை பயந்து நடுங்குகிறவர்கள் அல்ல, அவரை நேசிக்கிறவர்கள், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், கடவுளின் சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்கள், தம்மை முழுமையாக கடவுளுக்காக ஒப்படைப்பவர்கள். அவர்களே கடவுளை பயப்படுகிறவர்கள். பின்பு கூறப்படுவது, அவருடைய உடன்படிக்கையை அவர்களுக்கு தெரிவிப்பார். அப்படியானவர்களுக்கு கடவுள் அவருடைய வாக்குறுதிகளை, உடன்படிக்கைகளை, மனிதனுக்காக அவர் விரும்புகிற அனைத்தையும் தெரிவிப்பார். அதனாலதான் நான் உங்களிடம் கூறுகிறேன், சகோதரர்களே, நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த நெருங்கிய தொடர்பை கடவுளோடு பெற, அந்த ஆழ்ந்த ஒற்றுமையை. ஏனெனில் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், ஒற்றுமை என்பது என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அந்த வார்த்தை ஒற்றுமை என்பது தற்போது வழக்கில் இல்லாத பழைய வார்த்தை. ஆனால் இன்று நம்மிடம் உள்ளது தொடர்பு என்ற வார்த்தை. தொடர்பு என்றால் என்ன? உங்கள் கணவருடன் நீங்கள் தொடர்பு வைத்திருக்கிறீர்களா? உங்கள் மனைவியுடனோ உங்கள் புருஷனுடனோ? இங்கெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் பேசுகிறீர்களா? ஆம். நீங்கள் சொல்கிறீர்கள், பணம் இல்லை, வேலை செய்ய வேண்டும், பிள்ளைகள், பள்ளி, கடன்கள், செலவுகள். அப்படி அல்லவா நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்கள்? நீ போய் அதை பண்ணு, நான் இதை பண்ணுகிறேன். நீ போய் பொருட்கள் வாங்கு, நான் வீட்டு வேலை பண்ணுகிறேன். நான் லாண்ட்ரிக்கு போயிட்டு கைகளை துவைக்கிறேன். என்ன சொல்லணும் என்று தெரியவில்லை. அதுதான் தொடர்பு. அடுத்த வாரம் வீட்டு வாடகை கட்ட வேண்டும். உன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது? எனக்கு இவ்வளவு இருக்கிறது. உனக்கு எவ்வளவு இருக்கிறது? சரி, இருவரும் சேர்த்து கட்டிக்கொள்வோம். அதுதான் தொடர்பு இல்லையா? இங்கு சொல்லப்படுகிறது, கடவுள் தம்மை நேசிக்கிற மக்களோடு ஒற்றுமை வைத்திருக்கிறார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆண்டவரே, என் நிலைமையை பாருங்கள். இந்த வாரம் வேலை இல்லை, பணமும் இல்லை, சாப்பாட்டுக்கு பணம் இல்லை. நான் என்ன செய்யப் போகிறேன் ஆண்டவரே? நீங்கள் கடவுளோடு ஒற்றுமை வைத்திருக்கிறீர்கள், அவருடன் தொடர்பில் இருக்கிறீர்கள் என்பதால் பின்னர் ஆண்டவர் உங்களிடம் சொல்கிறார், கவலைப்படாதே, நான் உனக்கு அந்த பணத்தை அளிப்பேன், நான் உனக்கு சாப்பாட்டையும் கொடுப்பேன், நீ விரைவில் பசிக்காக படுக்கப் போவதில்லை. நீங்கள் விரும்புகிறீர்கள், உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள், நீங்கள் கடவுளை பயப்படுகிறீர்கள், அவரை போற்றுகிறீர்கள், நீங்கள் அவரை மகிழ்விக்க விரும்புகிறீர்கள். அதனால்தான் கடவுள் உங்களோடு இருக்கிறார், நெருக்கமாக. நீங்கள் ஜெபிக்கிற போது அவர் கேட்கிறார், நீங்கள் அழுகிற போது கேட்கிறார், நீங்கள் வேண்டுகிற போது கேட்கிறார். அதுதான் கடவுள் செய்கிறது. சங்கீதங்கள் எவ்வளவு ஆறுதல் அளிக்கின்றன. நாம் சங்கீதங்களை படிக்கும்போது அவை நம்முடைய இதயத்திற்கும் ஆத்துமாவிற்கும் ஆறுதல் அளிக்கின்றன. ஏனெனில் அவை நம்மை போதிக்கின்றன.
கடவுள் மனிதர்களோடு உண்மையில் ஒற்றுமை வைத்திருக்கிறார். கடவுள் மனிதர்களை கேட்கிறார். மக்களின் ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் சிலர் அவர்கள் பாவத்தில் வாழ வேண்டும், கடவுளுடன் இரட்டை நெஞ்சத்தோடு நடக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் என்றால் கடவுள் அவர்களிடமிருந்து விலகி விடுகிறார். கடவுள் அவர்களுடன் இருக்கவில்லை. அதனாலதான் அந்த மக்கள் தவறான வாழ்க்கையில் வாழ்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் கடினமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. நாம் நம்மையே சோதிக்க வேண்டும், நம்மையே பரிசோதிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் சொல்ல முடியும், நான் ஆண்டவரோடு ஒற்றுமை வைத்திருக்கிறேன், நான் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறேன், அவர் என் ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தில் நான் சொல்கிறேன், ஆண்டவரே, இது உமது சித்தம் என்றால் இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தால் நலமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். இந்த ஆசையை, இந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அது உமது சித்தம்தான் என்றால், அது எனக்கு நன்மையாக இருக்குமானால், இல்லையெனில் நான் காத்திருக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன், நான் உம்மீது நம்புகிறேன். அதுவேதான் கடவுள் விரும்புகிறார். அதுவே அந்த நெருக்கமான ஒற்றுமை. அதுவேதான் கடவுள் விரும்புகிறார். தம்முடைய திருச்சபையோடு தொடர்பு வைத்திருப்பதை, தம்முடைய திருச்சபையோடு ஒற்றுமை வைத்திருப்பதை. நாம் எல்லாம் இதை விரும்புகிறோமே, இல்லையா? நாம் விரும்புகிறோம் ஆண்டவரோடு அந்த ஒற்றுமையை பெற. அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை எல்லா அம்சங்களிலும் சிறப்பாக இருக்கும்.